நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணணும்னா ப்ராப்பராக ஒரு ஏவியேஷன் சர்டிஃபிகேஷன் கோர்ஸ்லாம் முடிச்சிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அது பாதி தான் உண்மை. நம்ம பைலட் இல்லைனா ஏர்கிராஃப்ட் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியர் ஏஎம்இ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஜாபுக்கு போகிறதுக்கு தான் நமக்கு ப்ராப்பரான ஒரு கோர்ஸ் தேவையே தவிர ஏர்போர்ட் ஆப்ரேஷன்ஸில் கஸ்டமர் சர்வீஸ்க்கோ இல்லைனா செக்யூரிட்டி ஆஃபீஸருக்கோ போகிறதுக்கு நமக்கு மினிமம் 12th இல்லைனா அண்டர் கிராஜுவேஷன் இருந்தாலே போதும். அண்ட் அந்த ஜாப்ல நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்கன்னா அந்த கம்பெனியை உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துரும். அண்ட் அந்த ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா அந்த ஜாபுக்கு அந்த கம்பெனிக்கு என்ன தேவையோ அதுக்கான ஸ்கில் ரெக்யர்மெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் வெளியே பண்ணிட்டு வரணும்னு அவசியமே இல்லை. அண்ட் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியில் என்ட்ரு ஆகும்போது ஒரு கஸ்டமர் சர்வீஸ் ஆஃபீஸராகவோ இல்லைனா செக்யூரிட்டி ஆஃபீஸராகவோ உள்ள வந்துட்டு நெக்ஸ்ட் அதிலே ஹையர் பொசிஷன் போவாங்க. இல்லைனா அதில் இருந்துகிட்டே பைலட்டுக்கு படித்து பைலட் ஆவாங்க. இன்னும் நிறைய பேர் க்ரூவா கூட ஆவாங்க. அண்ட் உள்ள வந்துட்டு ஏவியேஷன் இண்டஸ்ட்ரினா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அங்கிருந்து பிரான்ச் அவுட் ஆகிறதும் இங்க பாசிபிள் தான். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், ஏர்லைன் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நிறைய ஃபேக் ஜாப் ஆட்ஸும் வெளியே இருக்கு. ஸோ நீங்க அப்ளை பண்றீங்க அப்படின்னா அந்த கம்பெனியோட அஃபிஷியல் சைட்ல போயிட்டு அப்ளை பண்ணுங்க. மோஸ்டா ஜாப் ஓப்பனிங்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த கம்பெனியோட அஃபிஷியல் வெப்சைட்ல ஹையரிங் ஈவெண்ட் அப்படிங்கிற ஒரு செக்ஷன்ல இருக்கும். அங்க போயிட்டு நீங்க எந்த லொகேஷன்ல எந்த ஜாபுக்கு அப்ளை பண்றீங்களோ அதை சர்ச் பண்ணி நீங்க அங்க போய் அப்ளை பண்ணலாம். அண்ட் எல்லா ஜாப் மாதிரி இந்த ஜாப்லயும் பாத்தீங்கன்னா காம்படிஷன் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ நீங்க இன்டர்வியூக்கு போகும்போது உங்களோட பெஸ்ட் அவுட்புட் கொடுக்குற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.